அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் அப்டேட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினியேச்சர்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த மினியேச்சர்ஸ் இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு கல்கண்டு திராட்சை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரத்தி எடுக்கிறதுக்கு மாவிளக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய அந்த சட்டி தான். இந்த சட்டி பார்த்திங்கன்னா நாட்டு பித்தளையில் செஞ்சுருக்காங்க. உள்ளே பாருங்கள் எப்படி பொட்டு பொட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள். அது மேலே பார்த்திங்கன்னா அதில் அழுக்கு படிஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புளி போட்டு தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் மஞ்சள் கலராக. நான் வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கனால அந்த மாதிரி உங்களுக்கு கருப்பு கருப்பாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அழுத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாவிளக்கு சட்டி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரேர் இந்த மாடல் இந்த மாதிரி கிடைக்கிறது, இந்த பொட்டடிச்சது. அடுத்தது நம்ம கொஞ்சம் மங்கு பொருட்கள்லாம் பார்ப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம செக்கோஸ்லோவியாலேருந்து இது நம்ம செட்டிநாடுலேருந்து கலெக்ட் பண்ணது. கொலு வைக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு சோப்பீஸாக வைக்கிறவங்க இது நம்ம யூஸே பண்ணலாம். இந்த ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் வைக்கலாம். இது பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்கள், இது பீங்கான் அப்படியே செட்டாக இருக்குது பாருங்களேன். இது அப்படியே ஒரு செட்டு. இது பீங்கான் செட்டு. அடுத்தது பாருங்கள், இது இந்த மாடல். இதிலே போட்டிருக்கும் பாருங்கள், எல்லாமே அன்யூஸ்டு பீஸ் தான் உங்களுக்கு. மேட் இன் செக்கோஸ்லோவியா. அந்த இதோடு இருக்குது, எனாமெல்லாம் போல் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பீஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்த பீஸு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், எத்தனை ஒன்று இருக்குது பாருங்கள். க்யூட்டாக இருக்கும், சின்னதாக. ஸோ அழகாக நீங்கள் பீஸாக வைக்கலாம், நல்லாயிருக்கும். அது யூசேஜும் யூஸ் பண்ணலாம். அந்த பீங்கா சொன்னேன் இல்லையா, அதுலேயே பெருசு எந்த அப்படியே ஒரே சைஸ் அது. அடுத்து இது பாருங்களேன், இது ஒரு செட்டு. அப்படியே உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பிச்சிடுங்க. இந்த அன்னக்கூட மாதிரி மாடல். இது மூணுமே 3 கலரில் இருக்குது. ஸோ 3 கலரில் சார். உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே மார்க் பண்ணி மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநீர் மடல். நம்ம தேக்கில் செஞ்சுருக்காங்க, நாட்டு தேக்கில் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் கோயிலுக்கு அடிக்கடி போகிற பழக்கங்கள் இருக்கும். அப்போ அந்த விபூதிலாம் நிறைய கோயிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதை நம்ம நிறையா இடங்களில் நம்ம போடுவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த தவிர விபூதி கோயிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஒரு இதில் தான் போட்டு வைக்கணும். ஸோ அடிக்கடி கோயிலுக்கு போகிறவங்க, கண்ணாப்பினான்னு விபூதி எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் அழகாக விபூதியை கொட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வுட்டில். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீப ஆரத்தி. இங்கே பாருங்களேன், இது எப்படி சங்கிலியில் பின்ன மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். கைத்தில் போடுவோம் இல்லையா லூப்பு, அதே மாதிரியே பிரான்ஸில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இப்போல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியாது, அப்போ செஞ்சுருக்காங்க. இது வெண்கலத்தினால செஞ்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக. இதில் நம்ம ஒரு திரி போட்டு ஒத்த தீபமாக சாமிக்கு தீபத்தை காமிக்கலாம். காமிச்சிட்டு நம்ம இப்படியே அதை எரிய வச்சு சாமிகிட்டே இப்படி வச்சிடலாம் அழகாக. அது பாட்டுக்கு எரிஞ்சிட்ருக்கோம் விளக்கு மாதிரி. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். ஒரு 700 கிராம் இதோட வெயிட்டு. சந்தன பேலா எப்படி இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது பாருங்கள் சந்தன பேலா. இப்போ வரதெல்லாம் இது மாதிரி இருக்கும், தகரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பித்தளையில் இருக்கும். அப்படி கையை வச்சு அமுக்குனிங்கன்னா பொசுக்குன்னு அமுங்கி போயிடும். அதுதான் சந்தன பேலா இப்போ வர்றது. அந்த காலத்தில் எச்சு துப்புறதுலேருந்து சாப்பிட்ற தட்டு, தண்ணி குடிக்கிற டம்ளரு, சொம்பு, சமைக்கிற பாத்திரம் எல்லாம் பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் தான் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். எச்சு துப்புறது முதற்கொண்டு வெண்கலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் சொல்கிறேன் நான். அவ்வளோ யூசேஜும் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, குளிக்கிறதுக்கு நம்ம தண்ணி போடுவோம் இல்லையா, அதுவே காப்பர் பானையில் தான் போட்டு வெந்நீர் வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போலாம் சில்வர்லாம் கிடையாது. அதனால் இது பாருங்களேன் இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டு, அதுக்காக சொல்ல வரேன். இந்த கரண்டிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முறி வெங்கலத்தினால செஞ்ச கரண்டிங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். முறி வெங்கலம்னா என்னங்கிறது நம்மளுடைய பழைய வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த முறி வெங்கலத்தினால செஞ்சதுக்காக இது எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு பிராண்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை, முறி பிராண்ட்ஸ் தான். இது எல்லார் வீடியோலையும் சொல்கிறதோட நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம முறின்னு சொல்லுவோம். அது இப்போ பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு பழகிடுச்சு. இது பாருங்கள், சாதம் எடுத்து போடுறதுக்கு அந்த முறியிலே எவ்வளோ ஒரு வெயிட்டு பாருங்கள். 400 கிராம் வெயிட் இருக்கும் போல சாதம் அள்ளி போடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அருமையான கலெக்ஷன் பீஸு. இது மாதிரிலாம் இனிமேல் செய்ய முடியாது. இது வந்து ஆயில் எடுக்கிறதுக்கு, ஆயில் நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த கரண்டி. இதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி முலாம் பூசி வச்சுருக்காங்க பாருங்கள். வெள்ளி கரண்டி மாதிரி. இது ஒரு சின்ன பித்தளை கிண்ணம். இது இப்போ நம்ம எல்லாமே மினியேச்சர்ஸாக பார்ப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், ஊதுபத்தி இதில் சொருவி வச்சுட்டு மயில் மாதிரி இருக்குது. ஸோ மயில் வாகனன், அதாவது முருகர் பக்தர் யாராவது இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. மயில் வாகனனுக்கு நம்ம ஊதுபத்தியை வச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன வெங்கல ஸ்பூன், இப்படி சீலோடு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளி கிடையாதுங்க, வெள்ளை பித்தளை. ஜெர்மன் சில்வர் வேறு, வெள்ளை பித்தளை வேறு, ரெண்டுமே வேறு வேறு. இது பார்த்திங்கன்னா வெள்ளை பித்தளை. பாருங்கள், வீடியோவில் எப்படி தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நேராக பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளைன்னு இருக்கும். நல்ல ஒரு வெள்ளி கலருக்கு இருக்கும், மாறவே மாறாது கலர். இப்படியே தான் இருக்கும். ஒரு வெள்ளி டப்பா அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக ஒர்க்கோடு தான் இருக்குது உங்களுக்கு. நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கலெக்ஷன் பீஸுங்க, ரொம்ப ரேராக இருக்கும். நமக்கு ஒருத்தங்கள்டேருந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், இதுவும் வெள்ளை பித்தளை தான், ரொம்ப ரேர் ஐட்டம். இது விற்று இங்கே பாருங்கண்ணே, அந்த பழைய எழுத்துக்களோடையே வந்திருக்கும் அந்த வெள்ளை பித்தளை. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளை பித்தளை. அதாவது இதில் நம்ம வந்து திருநீர் வச்சுக்கலாம், இதில் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் வெள்ளியில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த வெள்ளை பித்தளையில் வச்சுக்கலாம். அடுத்து மினியேச்சர்ஸ் பாருங்கள், சின்ன மினியேச்சர்ஸ் ரொம்ப பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்குது. தகுடு மாதிரிலாம் வளையல. இங்கே பாருங்கள், கையால் அழுத்துறேன் பாருங்கள். இவ்வளோ அளவு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன், நல்லா பாருங்கள், வளையல. நம்ம போசி தாங்க இது. எவ்வளோ மினியேச்சரில் செஞ்சுருக்காங்க பாருங்கள் போசியை. இது வந்து வெங்கல சொம்பு. வெங்கல சொம்புனா மினியேச்சர் சொம்பு. இங்கே பாருங்கள், என் கை இருக்குல்ல அந்த அளவு தான் இருக்குது. இதுதான். அதே மாதிரி இது வேறு சேஃபு, தவளை மாடலில் இருக்குது பாருங்கள். இந்த சேஃபே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. நடுப்புற பார்த்திங்கன்னா காப்பர் கண்டென்ட் வந்திருக்கு. மேலே பித்தளை, கீழே பார்த்திங்கன்னா பாட்டம் கனமாக கொடுத்துருக்காங்க.
சேம் இதே தான் நான் சொன்ன மாதிரி தான். கீழே பித்தளையும் மேலே காப்பரும் இருக்கும். 2 மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. இது ஒரு பிராண்ட்ஸ் லேம்ப்லேயே ஒரு வித்தியாசமான லேம்ப்பு பாருங்கள், மினியேச்சர் லேம்ப்பு. இது ரொம்ப ஃபைனான கலெக்ஷன் பீஸ். இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே பாருங்களேன், வெள்ளி பூசியிருக்காங்க பாருங்கள். ஒரு இத்தனோட பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே எப்படி வெள்ளி பூசியிருக்காங்கன்னு எனக்கே தெரியல பாருங்கள். இத்தனொன்றில் எப்படி பூசி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது 2மே பித்தளை தான், உள்ளேயும் வெள்ளையுமே பூசியிருக்காங்க. ஸோ ஏதாவது நீங்கள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இது வந்து மரவை, சாமி மீதி திமிர கல்கண்டு திராட்சை போடக்கூடிய அந்த மரவை தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இது 2மே சின்ன சைஸு கும்பா. யாராவது வீட்டில் குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைக்கு நம்ம ஒரு செர்லாக்கு ஒரு சூப்பு அந்த மாதிரி கொடுக்குறோன்னா இந்த மாதிரி கும்பாலாக கொடுக்கலாம். இல்லை சாமிக்கு இதுக்கும் வச்சுக்கலாம். ஒரே மாதிரியே 2 இருக்குது. இது வந்து மெழுகுபத்தி ஸ்டாண்டு. இதில் மெழுகுபத்தியோடு இருக்குது. இப்படி தான் மெழுகுபத்தி வச்சு இப்படி ஏற்றணும். ஸ்ப்ரிங்கு மாடல். இது அமுக்குனிங்கன்னா வெளில வந்துடும். ஸ்ப்ரிங்கு மாடல். இதை கலட்டிட்டு இங்கே பாருங்கள், இதில் இப்படி நிற்க வச்சு போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து செவுத்தில் மாட்டுறது. ஸோ செவுத்தில் இதை அப்படி மாட்டி விட்டுட்டு இதை தனியாக கலட்டிட்டு இங்கே மாட்டிட்டிங்கன்னா செவுத்தில் மெழுகுபத்தி ஏற்றி நிற்க வச்சிடலாம். இது வந்து நம்ம டேபிளில் அப்படி வைக்கலாம். யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கள். இது வந்து ஒரு கிளாஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அழகாக இருக்கும். ஒரு டேபிளில் வச்சு நம்ம ஏதாவது சாப்பாடு பரிமாறும்போது நல்லாயிருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெங்கலமும் ஈயமும். நிறைய பேர் கேட்டிங்க, பழைய ஈயம் இருந்தால் கொடுங்க, பழைய ஈயம் ரசம் வைக்கணும். இங்கே பாருங்கள், பழைய பேரோட ஈய சட்டி. வெயிட் வந்து 1 கிலோவுக்கு மேலே. இப்போ வர ஈயெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 கிராம் 500 கிராம் தானே இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் பழைய ஈய சட்டியை. 1 கிலோவுக்கு மேலே இதோட வெயிட் இருக்குது. அருமையான வெள்ளி ஈயம். அதை பாருங்கள், அதில் கீறி இருக்காங்க. அந்த இடத்துல பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 1 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஈய சட்டி. இந்த பாருங்கள், இது மொத்தமே என்கிட்ட ஒரு 3 வாட்டி தான் வந்திருக்கு. வெங்கல அடுக்கு சட்டி பாருங்கள், பியூர் பிராண்ட்ஸு. எவ்வளோ அழகாக வெயிட்டாக இருக்குது பாருங்கள் வெங்கல சட்டி. இது வந்து வெங்கல சொம்பு. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டரு பிடிக்கும். இது அப்படியே நம்ம தூக்கி குடிக்க முடியாது, ஒரு டம்ளரில் ஊற்றி வைக்கணும். இப்போ நைட்டு வந்து ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு தூங்குறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம தவளையை தூக்கி தண்ணி ரூமில் வைக்க முடியாது. வாட்டர் பாட்டிலையும் ரொம்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் தண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எடுத்து இப்படி டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் வெங்கலம். அந்த காலத்து வெங்கல சொம்பு இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி குமிழ் வாளி பாருங்கள், குமிழ் வாளி பால் வாங்கிறதுக்குள்ள குமிழ் வாளி. இந்த பொருள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல பொருட்கள்லாம் வரும். ஸோ ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு நல்லா அப்டேட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.